அறிவாலயத்துக்கு வந்ததுங்க சிபிஐ. ம். சிபிஐ அதிகாரிகள் அறிவாலயத்துக்கு 2011 11 இந்த காலகட்டத்தில் ம். புரியுதுங்களா? பட் பிஜேபிங்கிற ஒரு விஷயத்துக்காக சரி ரைட்டு காங்கிரஸ் தான் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. இப்போ வரைக்கும் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால பிஜேபியோட பல மடங்கு ஒரு ஆக்டோபஸ் கையை வைத்து நொறுக்கக்கூடிய ஆட்கள் காங்கிரஸ் ஆட்கள். இது சிதம்பரமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது கடந்த வரலாறு எல்லாத்தையும் 2G விஷயங்களை ஆமா, எப்படி இதே சிதம்பரம் நடந்துச்சு அவர்கள் எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணாரு ஆர்எஃப் எல்லாத்துக்கும் தெரியும். அது எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுங்களேன். ம். நீங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த கூட்டணியில் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி பார்த்து இப்படி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்தார். சிதம்பரத்துக்கு எம்பி, ராஜ்யசபா எம்பி காங்கிரஸ் திமுக கொடுத்துச்சு. ம். அந்த உள்ளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் கொடுத்ததுன்னு வச்சுங்களேன். அதனால காங்கிரஸ் எப்பவுமே மாறாது. அதெல்லாம் அதே மாற்றம் சிதம்பரம் விஜய் அவர்களை போய் சந்திச்சாரு. நம்ம யோசிச்சோம், ஆஹா இவர் வந்து சந்திக்கிறாருனாலே எம்பி சீட்டுக்காக தான் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து சந்தித்து மறுநாளே ஒரு சீட் நாங்க அலோட் பண்றோம் காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. அவர் மெசஞ்சர் வைக்கும், அவர் மெசஞ்சர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் உள்ள ராகுல் காந்தியோடைய மௌத்தா அவர் இருக்கார். அவர் என்ன சொல்றாரோ அதை போய் கேட்கிறார், சொல்றார், அவ்வளவுதான். அதுல ஒண்ணு பிரவீன் சக்கரவர்த்தி சோனியா காந்தியினுடைய ஒரு இதுவா இருப்பாரு. இருந்தது, முதல்ல இருந்தது. பட் இப்ப இல்ல. நல்லா பாத்தீங்கன்னா இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே ராகுல் காந்தி வந்து ஒரு பிரச்சனை வரும்போது கூட இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தானே கொண்டாந்தார். பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அவர் தான் தலைவராக கூட வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்க. அப்படி ஒரு நிலைமையில சொல்ற போது எம்பி அவருக்கு தான் கொடுக்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது ராகுல் காந்தியோடைய மூவ் தானே. நீங்க சொல்றது வந்து எப்பன்னா 28 30 சீட்டு ஷேரிங் அப்போ அவர் வந்தார். திமுகவுக்கு உடைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில சோனியா காந்தியும் அப்போ சோனியாவும் கார்கேவும் சொல்லி வந்து பேசி போனார்னு வச்சுங்களேன். அதனால என்னை பொறுத்தவரை காங்கிரஸை ராகுல் காந்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாதாளத்தில் தள்ளி விட்டு மூடிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நீங்க மாநில கட்சிகளை வந்து நீங்க எதிர்கட்சியா இருக்கப்ப இப்படி நசுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அலட்சியப்படுத்துறீங்களே. இன்னும் ஆளுங்கட்சியா ஆனீங்கன்னா என்ன ஆகுன்ற நான் என்ன கேம். நீங்க ஊபியா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும். இப்போ நீங்க இதுல என்ன குடும்பம், வெஸ்ட் பெங்கால்ல மம்தாவையும் மீட்டிங் கூப்பிட்டு அட்டன் பண்ண வைக்கிறீங்க. அந்த கட்சியை உடைச்சிட்டு இன்னொரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் ராகுல் காந்தியை பார்த்து 2 மணி நேரம் பேசிட்டு போறாங்க. என்ன அரசியல் புரியலையா? அரசியல் காங்கிரஸுடைய அரசியலா ராகுல் காந்தியோட அரசியல சொல்றேன் நான்.